இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவும் ஒரே ஒரு வாழைப்பழம் வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி மாவு பிசைவோமோ அது போல் தான் இப்போ பிசைய போகிறோம். உப்பு போட்டு கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கலாம். இது போல் சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சாச்சு. இப்போ இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். ஊறவெல்லாம் தேவையில்லை, நம்ம வாழைப்பழம் கட் பண்ணுற வரைக்கும் தனியாக இருக்கட்டும். நான் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்ற வாழைப்பழமாக இருந்தால் ரொம்ப கனியாத வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கட் பண்ணுறப்போ நல்லா வராது. அதுக்காக தான் ரொம்ப கனிவாக இல்லாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது போல் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு தேய்ப்போமோ அந்த மாதிரி தான் தேய்ச்சிருக்கேன். இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன டப்பாவோட மூடி எடுத்திருக்கேன். இதே போல் மீதி இருக்கிற மாவில் சின்ன சின்ன பூரியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு பூரி எடுத்து நம்ம கட் பண்ண நேந்திரம் பழத்தை எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு இன்னொரு பூரி எடுத்து இதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ இதை ரெண்டையும் ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கையில் விட்டுங்க, இல்லைன்னா போர்க் ஸ்பூன் இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்து நீங்கள் அமுத்தி விட்டிங்கன்னா அது ஒரு டிசைன் மாதிரி தெரியும். நான் கையிலே இப்படி அமுத்தி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கவர் பண்ணிடணும். 2 பூரியவும் உள்ள வாழைப்பழத்தை வச்சு இந்த மாதிரி இதே போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது போல் தேய்ச்சி எடுத்தாச்சு பழம் உள்ள வச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு வாழைப்பழமும் கோதுமை மாவு மட்டுமே போதும். இனிப்போ இல்லை ஏலக்காய் தூளோ எதுவுமே தேவையில்லை. இந்த உள்ள அந்த வாழைப்பழத்தில் இருக்க இனிப்பே போதும். நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம பஜ்ஜியெல்லாம் போடணும்னா அதில் ஏலக்காய் தூள் போடணும், வெல்லம் போடணும், சோடாப்பூ போடணும். இதெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்து அப்புறமா தான் போடுவோம். இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இனிப்போ எதுவுமே தேவையில்லை. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா கோதுமை மாவு வாழைப்பழம் மட்டும்தான் இதில் சேர்த்துக்கிறோம் இல்லையா, அதனால் இது போல் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் மாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 மாவையும் சேர்த்து ஒட்டுறப்போ கொஞ்சம் நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி பிரிஞ்சு வராமல் நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது. நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. நம்ம பூரியெல்லாம் பொரிச்சு எடுக்கிற மாதிரி எப்படி கலர் மாறுமோ அந்த மாதிரி தான். இது நல்லா உப்பியெல்லாம் வராது. ரவை கொஞ்சம் இதில் சேர்த்துட்டோம்னா நல்லா புஷ்ஷன் பூரி மாதிரி எலும்பி வந்திருக்கும். நான் ரவை சேர்த்துக்கல, அதனால தான். இவ்வளோதான் எடுத்தாச்சு பொரிச்சு. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், உள்ள இந்த மாதிரி வாழைப்பழம் அந்த எண்ணெயில் வெந்து அப்படியே கலரும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த இனிப்பே நம்ம இது சாப்பிட்றதுக்கு போதும். இது ரொம்ப மொறுமொறுப்பாலாம் இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பூரியெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம வாழைப்பழம் வச்சு சாப்பிட்றதுனால இது ஒரு ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பியும் சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.